கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது இந்த செய்தி மனிதர்களை தேடிய மனிதர்கள் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. எடு அல்ல கொடு, இதுதான் தலைப்பு. ஏழை விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 3 திருமணமாகாத பெண் குமாரத்திகள் இருந்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்களின் எதிர்காலத்தை நினைத்து மிகவும் புலம்பிக் கொண்டிருந்தான். அவன் வேறு வழி தெரியாமல் அவர்களை தீய வழியில் ஈடுபடுத்த முற்பட்டான். இதனை அறிந்தார் புனித நிக்கோலஸ். அன்று இரவு கையில் சில வெகுமதிகளுடன் ஒரு தங்க கட்டியுடன் அவன் வீட்டுக்கு சென்று அவைகளை போட்டுவிட்டு வேகமாக கடந்து சென்றார். 2ஆம் நாளும் அப்படியாகவே செய்தார். விவசாயிக்கு மனதில் குழப்பம். யார் இந்த வெகுமதிகளை தந்தது? அன்று இரவு விழித்திருந்தான். நிக்கோலஸ் 3ஆம் நாளும் அவ்விதமாகவே வெகுமதியை போட்டு கடந்து செல்ல முற்படும் போது விவசாயி அவன் கால்களை பிடித்துக் கொண்டான். நிக்கோலஸ் அவன் சிந்தனை அறிந்து, உன் பெண் குமாரத்தின் திருமணத்தை நல்ல விதமாக நடத்து என்று சொல்லி ஆசீர்வதித்து சென்றார். இதனால் 3 பெண்களின் திருமணமும் நன்றாக நடந்தது. கிறிஸ்துமஸ் காலங்களில் சாந்தா கிளாஸ் என்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா என்றும் அழைக்கப்படும் நிகழ்ச்சி இவர் பெயரிலேயே ஆரம்பிக்கப்பட்டது. இல்லாதவருக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற இறை சிந்தனை கொண்டவர் நிக்கோலஸ். அன்பு பாராட்டுவது ஒன்றே இவர் குறிக்கோளாக இருந்தது. அவ்வன்பை செயலில் காட்டி பலரை சிந்திக்க வைத்தார். நிக்கோலஸ் லிசியா என்றழைக்கப்படும் இவர் துருக்கியில் ஆயராக பணியாற்றியவர். தன் வாழ்வு முழுவதும் போதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்டினார். கிறிஸ்துமஸ் காலங்கள் மட்டுமல்ல, கிறிஸ்து தன்னுள் இருக்கும் காலம் மட்டும் பிறருக்கு உதவிகளை செய்து அவர் உள்ளம் மகிழச் செய்வது நமது கடமைகளில் ஒன்று. உள்ளவருக்கு மட்டும் கொடுப்பதல்ல, நாம் அறியாதவருக்கும் நமது பொருட்களையும் அன்பையும் கொடுத்து அவர்களையும் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தில் ஈடுபட செய்ய நிக்கோலஸின் வாழ்வு நமக்கு முன்மாதிரியாக அமைகிறது. அன்பரே, கிறிஸ்துமஸ் காலங்களில் பிறருக்கு என்ன உதவிகளை செய்ய போகிறீர்கள்? கிறிஸ்துமஸ் காலங்கள் வரி வசூலிக்கும் காலம் அல்ல, இது வாரி வழங்குதலின் காலம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். புதிய கிறிஸ்துமஸை கொண்டாட நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள்.